தற்பொழுது ஒரு அண்மை செய்தியினை பார்க்கலாம். குமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்தில் மீன்பிடி படகு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலாவிடம் கேட்கலாம். வணக்கம் விமலா, இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக ஷர்மிளா, கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு சுமார் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இது மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் நேற்று முதல் அனைத்து படகுகளும் மீன்பிடிக்க சென்று வந்தன. இந்நிலையில் வழக்கம் போல இன்று காலை சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து டென்ஷன் என்பவருக்கு சொந்தமான கப்பல் மாதா என்ற விசைப்படகில் 18க்கும் மேற்பட்ட மீனவர்கள் புறப்பட்டு துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்று கொண்டிருந்தனர். துறைமுகத்திலிருந்து வெளியே வரும்போது டென்ஷன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் இயந்திர பகுதியிலிருந்து திடீரென கரும்புகை ஏற்பட்டதாக தெரிகிறது. அதனை அணைக்க முற்பட்ட போது தீ முற்றிலுமாக விசைப்படகு முழுவதும் சுற்றி பரவி இருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் வேறு செய்வது அறியாமல் கடலில் குதித்துள்ளனர். குதித்து நீந்தி கரை திரும்பியுள்ளனர். இது தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த படகு முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இந்த படகின் மதிப்பு சுமார் 1.5 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. தொழிலுக்கு சென்றபோது மீன்பிடி படகு எரிந்து நாசமானது மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது படகில் வைக்கப்படுகின்ற பேட்டரியில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த தீ பிடித்து எரிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஷர்மிளா.